கிளம்பியாச்சு. எங்கே கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளையங்கிரி ஹில்ஸ். ட்ரெயின் மாச்சு இது வேறு 10க்கு ட்ரெயின் 1 hour தான் இருக்குது. கத்தின்னு இருக்கான் ஒருன்னு. நான் ரெடி, இன்னும் ரெடி ஆகின்னு இருக்கேன். கட்டையா தருவேன்னு பார்த்தா ஒட்டையா தருவேன். போதுமா? சும்மா ஒரு சின்ன சேவை. பை பை. தான் இருக்கு. அண்ணா ஹாய் சொல்லுங்க. ஹாய். நான் ஹாய் சொல்லுங்க. டைம் என்னன்னு தெரியுமா? நீயே சொல்லு. சரி, ஆட்டோ எங்க? ஆட்டோ என்ன உட சொல்றது? இல்ல இல்ல சும்மா இவங்கள ட்ரெயின் மிஸ் ஆகட்டும். எல்லாரும் மிஸ் ஆயிருவீங்க. எல்லாம் போயிடுவோம். நண்பன் நம்மளை கொண்டு போய் விட்டுறாரு. டைம் இல்லை. என்ன செகண்ட் அப்படியே குக்கிங் வீடியோ என்ன வரல. இல்லை எடிட் பண்ணி போட்டுறேன். இது இல்லாமல் இவன் சொன்னான்னு சொல்லிட்டு லண்டனில் எல்லாரையும் பாருங்க கடைசியில் பார்த்தா ஒரு செகண்ட் வீடியோ இன்னும் விடல. எல்லாம் பேக் பண்ணிட்டானா? கடைக்கு மட்டும் இதை வந்துருக்கேன். கடைக்கு வந்திருக்கான். பத்திரமா கடையில இருக்கு. இன்னொருத்தர் இருக்கான். கரெக்டு. அது பண்ணாதீங்க. இப்போ அக்கி முடிய அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறீங்கன்னு தெரியல. அது அவனுக்கும் தெரியல. மேனரிசம் கேட்டால் இப்படி வாயை ஊன்னு வேற வச்சு வேலை செய்றீங்களா காலேஜ் படிக்கிறீங்களா? எல்லாரும் வேலை பார்க்குறாங்க, நான் மட்டும் காலேஜ் படிக்கிறேன். அண்ணா நான் ஸ்கூல் 12th பாஸ் ஆகணும்னு வேலை இப்போ தான் ப்ரீ கேஜி அவன் சொல்லுவானே. நீங்கள் என்ன சொல்லணும்னா சொல்லிருப்பான். நீங்கள் பிடிங்க வெளில போயிட்டு போகிறீங்க. கவியை பிடிக்காம எக்ஸ்கியூஸ் மீ ஜென்ரல் போகிறீங்களா? ஏதோ வரேன் அப்படின்னு போகிறாரு. சீக்கிரமாக வந்து மெட்ரோவும் ஏறிட்டோம். ஆக்சுவலாக 10 minutes தான் இருக்குது. கரெக்டாக 10 minutes பிஃபோர் சென்ட்ரல் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே என்ன ஃபன்னுனா, இன்னும் மெல்வின் வந்து இப்போ தான் வடபழனிலேருந்து மெட்ரோ ஏறி இருக்கான். ஸோ 10 minutes பிஃபோரே ஸ்டேஷன் வந்துட்டோம். பிளாட்ஃபார்ம் 12 ஃபஸ்ட் இயர் இருந்தனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஹைடா ஹைடா. ஆக்சுவலி 3 minutes தான் இருக்குது. மெல்வின் மெட்ரோலேருந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்கான். பிளாட்ஃபார்ம் 12 பயமாக இருக்குது. வருவானா மாட்டானா? ட்ரெயினும் எடுத்துட்டாங்க. மெல்வின் குடுக்குடுன்னு ஓடி வந்து அன்ரிசர்வில் வந்து ஏறிட்டான். நெக்ஸ்ட் அரக்கோணம் தான், அங்கே தான் மீட் பண்ணுவோம் அவனை. பைத்தியக்காரா. ஒரு ட்ரெயின் மூவ் ஆன உடனே ஏறினார் இவர் தான். தண்ணி இருக்கு நிறைய இருக்கு. பசிக்குது நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நைட்டு ஃபுல்லாக கம்பார்ட்மெண்ட்டில் ஹெவியான சவுண்டு டடக்குன்னு சுத்தமாக தூக்கமே இல்லை. எப்படா இறங்குவோன்னு இருந்துச்சு. ஃபைனலாக நம்மளும் கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகிட்டோம். 15 minutes பிஃபோரே கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். நைட்டு சரியாக தூக்கமே இல்லை. தடக்குன்னு மட்டமான ஒரு கம்பார்ட்மெண்ட். படுக்கணும். ஏய் யாரா அவன் படுக்கணும். ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாபி. ஓவரா மூவ்மென்ட் பண்றானே. ஸோ நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 2 ஆம்னி வண்டி எடுத்துட்டோம். 1000 rupees கேட்டாங்க ஈச் வண்டி. இங்கே இருந்தால் ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ட்ராவல் வெள்ளையங்கிரி அடிவாரம் வரைக்கும். ஸோ நாங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி 7 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அடிவாரமாக வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். இங்கே தான் நம்மளுக்கு குச்சும் கிடைக்கும். 30 rupees ஒரு குச்சு. இல்லை எனக்கு இது கரெக்டாக இருக்குது. கேஸுக்கு இது மேலே ஒரு கண்ணா வேறு இருக்குது. ஸோ கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அடிவாரத்தில் இருந்து கிளம்ப போல்
ஃப்ரெஷ் ஆகிட்டு தான் கிளம்ப போகிறோம். ஸோ இங்கே அடிவாரத்துலேயே பார்த்தீங்கன்னா அன்னதானம்லாம் ஃபுட்லாம் போட்டுருவாங்க. இங்கேயே நம்ம வந்துட்டு ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கேயே கொஞ்சம் நம்ம லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அன்னதானத்தில் சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் மலையேற போகிறோம். ஸோ இங்கே தான் அன்னதானம், சாப்பிட போகலாம். ரேட்லாம் கொடுத்துருவாங்க, நம்ம சாப்பிட்டு வாஷ் பண்ணி திரும்ப அவங்ககிட்டயே கொடுத்து வரணும். பொங்கல் போடுறாங்க, பொங்கல். போங்க. ஸோ அன்னதானத்தில் பொங்கல் வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு வாய் வை, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாப்பிட்டியா? அவசிட் நைஸா? ஸோ எல்லாமே சாப்பிட்டுட்டு ஷூஸ்லாம் மாட்டிட்டு எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். 15 பேர் ஒன்றா ஏற போகிறோம். பட் ஆனால் எத்தனை பேர் ஸ்ப்ளிட் ஆகிட்டு தனித்தனியாக தான் ஏறுற மாதிரி இருக்கும். நானும் சட்டையெல்லாம் கழட்டிட்டேன், ஏன்னா பயங்கரமான வெயில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 8:45க்கு மலை ஏற ஸ்டார்ட் பண்ண கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேன். அண்டில் தென் பாய். எனக்கு உண்டான காயம் அது தன்னால் ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒன்றுமே ஆகிறதில்ல.